ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் gmskitchen. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். vlog வந்து ஒரு கார்டன், அதாவது நம்மளோட பப்பாயா ஃப்ளவரை பிடுங்கினது, அப்புறம் நம்மளோட பனானா மரம் அப்டேட்டு, அது எல்லாம், அப்புறம் லஞ்ச் மெனு எல்லாம் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்புறம் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வராது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து காலிஃப்ளவர் மஞ்சூரியன் பண்ணலாம். அதுக்காக நான் வந்து அந்த புழுலாம் போகிறதுக்காக நான் வந்து தண்ணியில் நம்ம காலிஃப்ளவர் போட்டு, அதுக்கு மேலே கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு, அந்த கிருமிலாம் அந்த புழுலாம் போகிறதுக்காக இந்த மெத்தட் பண்ணுறேன். கொஞ்சம் சால்ட், ரொம்ப வெந்துடக்கூடாது, லைட்டாக. நான் இந்த வீடியோ ரொம்ப பெருசாக எடுக்க விரும்பலை காலிஃப்ளவர் மஞ்சூரியன், ஏன்னா நம்ம ஆல்ரெடி காலிஃப்ளவர் மஞ்சூரியன் செஞ்சுட்டோம். அதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ தனியாக ஒரு பவுலில் மைதா, உப்பு, கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்ல ஒரு ஸ்லரியாக மாற்றிடலாம். லம்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம விரைய வச்சுருக்க இந்த ஸ்லரி வந்து நல்லாயிருக்கு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் பீசஸ்லாம் எடுத்து அதில் கோட் பண்ணி நம்ம பொரிச்சிடலாம். போட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறட்டும். இதே மாதிரி எல்லாத்தையும் நான் இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு காணிக்கிறேன். அது எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டுட்டேன். ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் நான் இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு காணிக்கிறேன். அது எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டுட்டேன். நாங்கள் 1 pot கீ ரைஸ் தான் பண்ண போகிறோம். அது எப்படின்னு காணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம கீ ரைஸும் சிக்கன் பசாண்டா வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அந்த ஒரே ஒரு பாட்டுன்றது வந்து நம்மளோட குக்கர். ஸோ இதில் வந்து நான் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே நம்ம வந்து கீயும் ஆட் பண்ணலாம். 1 tablespoon ஆயில் அண்ட் 1 tablespoon ஆஃப் கீ, இந்த ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி இருக்கட்டும். இப்போ அது கூட 2 காடமும், 3 பே லீஃப், அப்புறம் 2 க்ளோவ், அப்புறம் ஒரு சின்ன துண்டு கல்பாசி, அப்புறம் ஸ்டார் அனைஸ், இது எல்லாத்தையும் ஆயில் அண்ட் கீ மிக்சர் கூட ஆட் பண்ணலாம். சாரி, நான் ஸ்டார் அனைஸ் போடல. இப்போ இது கூட நம்ம க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணலாம். 5 இது நல்ல சாட்டே ஆகட்டும். இப்போ இது கூட ஒரு ஸ்லைஸ் பண்ண ஆனியன் ஆட் பண்ணலாம். கீ ரைஸ் வந்து பேச்சுலர்ஸ் கூட பண்ணலாம். அவ்வளோ சிம்பிளான ஈஸியான ஒரு லஞ்சு தான். ஆனியன் ரொம்ப வதங்கணும் இல்லை, கொஞ்சம் வதங்கினா போதும். ஒரு 60% வதங்கினா போதும். இங்கே நான் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். காலிஃப்ளவர் கீ ரைஸ்க்கு இல்லை, மஞ்சூரியனுக்கு. இப்போ நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணலாம். அண்ட் இது கூட நம்ம பாதாமும் ஆட் பண்ணலாம். இது வந்து முழுக்க ஆப்ஷனல் தான். கிறிஸ்மஸ் ஆட் பண்ணலாம், ரைசன்ஸ். எங்கள் அம்மாவுக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ரைசன்ஸோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்குன்ற காரணத்தினால தான் நான் இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா சாட்டே பண்ணலாம். ஸோ இங்கே நான் ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். 1 hour ஊற வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 tablespoon, ஒரு கொத்து புதினா, மின்ட் அண்டு கொரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணலாம். அப்புறம் 2 ரம்ப இலை, பிரிஞ்சி லீஃப், இதை நம்மளே போட்டுக்கலாம். இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணலாம். இது வந்து அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்குது, நல்ல வாசனையாக இருக்குது. மாடி வரைக்கும் இப்போ நகுல் வந்து சொல்லிட்டு போகிறான், என்ன ஸ்மெல் இது, இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறான். வீடே மணக்குது. அப்புறம் இப்போ நம்ம 2 cup ரைஸ் ஆட் பண்ணலாம். பேசினது எங்கள் அம்மா தான். 1 cup ரைஸுக்கு 1.5 cup தண்ணி, இதுதான் நம்ம அளவு. நான் 2 cup ரைஸ் எடுத்துருக்கிறனால நான் பால் சேர்த்து மொத்தம் 3 cup தண்ணி ஆட் பண்ண போகிறேன். தேங்காய் பாலும் சேர்த்து தான் நான் ஆட் பண்ணுறேன், தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. இன்றைக்கி மெனு பார்த்திங்கன்னா இந்த கீ ரைஸு, அப்புறம் காலிஃப்ளவர் கிரேவி, காலிஃப்ளவர் மஞ்சூரியன், இதுதான் வந்து சப்பாத்தி, இதுதான் வந்து இன்றைக்கான மெனு. டியூஸ்டேக்கான லஞ்ச் மெனு. இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் தூக்கலாக இருக்கட்டும், அப்போ தான் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக போட்டுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தக்காளி பழம் கடைசி தான் போடுறோம். அதுவும் கொஞ்சம் பெருசாக போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தக்காளியோட கலர் வரக்கூடாது நம்மளோட இதுக்கு, ரைஸுக்கு, ஆனால் அதோட டேஸ்ட் இருக்கணும். ஒரு தக்காளி பழத்தை 8 வெட்டி போட்டிருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சின்ன கார்டன் அப்டேட்டும் பார்க்கலாம். கொஞ்சமாக கீ ஆட் பண்ணலாம் அட் த டாப். சரி, போகிறோம். ஒரு விசில் போகிறோம், ஒரே ஒரு விசில் போட்டு இறக்கிக்கலாம்.
ஹை ஃப்ளேமில். ஓகே, கீ ரைஸ் வந்து குக்கரில் வச்சாச்சு. இப்போ நம்ம மஞ்சூரியன் செய்ய ஆரம்பிச்சிடலாம். டக்குன்னு முடிஞ்சிடும் மஞ்சூரியன், ரொம்ப நேரம் ஆகாது. அந்த ஃப்ரை பண்ண ஆயிலே இன்றைக்கி நான் வந்து மஞ்சூரியன் செஞ்சு முடிக்க போகிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கூட இப்போ 6 பல் பூண்டு ஆட் பண்ணலாம், குட்டி குட்டியாக வெட்டினது. அண்ட் இது கூட ஜிஞ்சரும் ஆட் பண்ணலாம், குட்டி குட்டியாக வெட்டினது. ஆஸ் யூஷுவல் தி சேம். இந்த மஞ்சூரியன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே அது கோட் பண்ணுற மைதா மாவில் நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதுக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணுங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம சாஸஸ் ஆட் பண்ணலாம். அதாவது சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் அண்ட் ரெட் சில்லி சாஸ் மூணுத்தையும் ஆட் பண்ணலாம். டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிட்டேன், ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிட்டேன், சோயா சாஸ். இது கொஞ்சம் லைட் சோயா சாஸ்ன்றதுனால நான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணுறேன். டார்க்னா கொஞ்சம் நல்லாவே கம்மியாக்கிடுங்க, இல்லைன்னா கசக்கும். ஸோ இது கூட நம்ம பெப்பர் பவுடர் ஆட் பண்ணலாம், நல்லா பவுடர் பண்ணி வச்சது. இதில் நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். காலிஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு இது மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்மளோட காலிஃப்ளவர் மஞ்சூரியன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சூடாக சர்வ் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், செம்மையாக இருக்குது. இப்போவே நான் தான் தின்றேன், ஆனால் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதான் எங்கள் அம்மா வேணுமாமான்னு கேட்குறேன். பெல் பெப்பர்ஸ் ஆட் பண்ணலாம், ஆனால் நான் இன்றைக்கி இந்த முந்திரி பருப்பு தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஒன்று உங்களுக்கு வேண்டி டேஸ்ட் பண்ணி காணிக்கிறேன். லைவ் ரியாக்ஷன். ஆசம், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை பற்றி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். குக்கரிங்க ஒரு விசில் வந்துருச்சு. இந்த கிளிப் இதுக்கு நான் காமிச்சிருக்கேன் அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒரு 6 months பேக் ஃப்ளாஷ்பேக், ஒரு 6 months பேக் வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஃப்ளஃபி வந்து அப்பா வந்து ஒளிஞ்சிருப்பாங்க, ஃப்ளஃபி எதை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழையெல்லாம் பாப்பாஸாக இருந்தது. பாப்பாஸ் இப்போ தான் வச்சுருந்த மாதிரி பாப்பாஸ். ஆமாம், அப்போ தான் வச்சுருந்தோம். ஒரு 1 week தான் இருந்தது. அவ்வளோ சின்ன பாப்பாஸாக இருக்கும்போது நம்ம ஒரு வீடியோ எடுத்திருந்தோம். அது எதர்ச்சியாக கேப்சர் ஆச்சு. இப்போது திடீர்னு அந்த வீடியோ பார்த்தோம். ஃப்ளஃபியோட பிளேலிஸ்ட்டில் போய் அந்த வீடியோ பார்க்கும்போது எங்களுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நம்மளோட வாழையாக இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு. பாப்பாஸ் மாதிரி இருந்த வாழை இப்போ பீப்பாஸ் மாதிரி ஆகிட்டு இன்னும் ஒரு 1 to 3 weeks வந்து இது கண்டிப்பாக கொலை விட்டுரும். அப்படி கொலை விட்டுச்சுன்னா நாங்கள் வந்து கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறோம், கண்டிப்பாக வீடியோ எடுப்பேன். அண்டு பக்கக்கண்ணு ஒரு 3-4 வந்திருக்கு. அதனால தான் இந்த கிளிப் கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த கீ ரைஸ்க்கு நாங்கள் வந்து இந்த பிரிஞ்சி எல்லாம் பறிக்க வந்தோம். அப்போது இங்கே வந்து ஒரு ஃப்ளவர் இருந்தது. இங்கே பப்பாயாவில் ஒரு ஃப்ளவர் இருந்ததா, அதை நான் என்னடா இவ்வளோ அழகாக இருக்கே பார்க்கலாமேன்னு லைட்டாக தான் கைஸ் தொட்டேன். ரொம்ப லைட்டாக தொட்டேன்னா அது கீழே விழுந்துட்டு மனசே கஷ்டமாக இருக்குது. அம்மா திட்டுறாங்கன்னா அவ்வளோ திட்டல. இது என்னென்னா வந்து நான் வந்து தெரியாமல் தொட்டதில் அது கீழே விழுந்துருச்சு. ஸோ ஆனால் மனசு தான் ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு 2 weeks விட்டுருந்தோம்னா கூட அழகாக ஒரு பழுத்த பப்பாளியோ எடுத்து சாப்பிட்ருக்கலாம், டேஸ்ட் அதில் இருந்திருக்கும். ஸோ அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. எவ்வளோ சூப்பரான ஒரு லஞ்ச் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கிறிஸ்பியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ இது கூட வச்சு சூப்பராக இருக்கும். சப்பாத்தியும் டேஸ்ட் பண்ணலாம், செம்மையாக இருக்குது. ஆசம். இது வந்து வேற மேட்சாக இருக்கே, செம்மையாக இருக்குது. இது வந்து இடியாப்பத்துக்கு மேட்சாக இருக்கும், கீ ரைஸ்க்கு மேட்சாக இருக்கும், எல்லாத்துக்குமே சூப்பர் மேட்சாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.